நடப்பு கால அரசியல் குறித்து பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா தேவி அவர்கள்கிட்ட வந்திருக்கிறோம். வாங்க அவங்க கிட்ட நடப்பு கால அரசியல் குறித்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 2026 தேர்தலுக்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் விலகி இருக்கிறாங்க. விலகி இருக்கிறவங்க பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் விலகி இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக சீமானிசம் அப்படின்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி கூட்டணியை நோக்கி போறாங்க அப்படின்ற விமர்சனங்களும் வருது. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில் என்ன? இப்போ கட்சியை விட்டு விலகி போறாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, கட்சியில ஒரு 100 பேர் சேர்றாங்க, 1000 பேர் சேர்றாங்க, ஒருத்தர் 2 பேர் விலகி போறாங்க. இது எல்லா கட்சிகளுக்குமே எல்லா காலத்துக்கும் நடக்கிற விஷயம்தான். இது ஒரு புதுசான விஷயம் கிடையாது. இதை இப்போ சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியை பத்தி அவதூறா பேசணும்னு நினைக்கிற எண்ணங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு. இப்போ ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியில போறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஒருவேளை விமர்சனமா கூட இருக்கலாம். அவங்க கட்சியில ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம கூட இருக்கலாம். இவ்வளவு நாள் பயணிச்சாங்க, கூட இருந்தாங்க, நல்லது கெட்டதை பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விலகி போகும்போது நம்ம அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும் நம்ம. ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம கூட இருந்திருக்காங்க, அவங்களால கூட நமக்கு சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லும் போது அதை மதிச்சு நம்ம அவங்க விலகி போகும்போது அதை அவங்க நல்ல வழியை பார்த்துட்டு போகட்டும், அவங்களுக்கு எது சரியான பாதை நினைக்கிறாங்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகட்டும்னு விட்டுறலாம். சில பேர் சொல்றாங்க இப்போ தாவேக அரசோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கானதாக தான் இங்க விட்டு விலகி போறாங்கன்னு இருக்கலாம். ஏன்னா அதிமுகலையும் இருந்தோம், தேர்தலில் வெற்றி பெற்று அதுவும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ தன் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு கட்சிக்கு போறாங்க. ஏன்னா அதுல ஒரு ஆதாயம் இருக்கலாம் அவங்களுக்கு, அதுக்கு போறாங்க மாதிரி. ஒருவேளை இவங்களுக்கும் ஒரு அடிப்படை ஏதாவது ஒரு ஆதாயம் தேவைப்படலாம் இப்போ. ஏன்னா ரொம்ப நாள் நாட்டு மக்களுக்காக ஏதோ நம்ம வேலை பார்த்துட்டோம், இனி அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்காக கூட அவங்க ஏதாவது முயற்சி எடுத்துட்டு அவங்க போகிற மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு, இதே நேரத்துல இந்த மாதிரி கட்சியிலிருந்து விலகுற நேரத்துல இல்ல கட்சியை விட்டு விலக்கப்படுறவங்க கூட பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. கட்சியை விட்டு விலக்குனா கூட பாத்தீங்கன்னா விலகிட்டு கூட விலகி சப்போர்ட் பண்றாங்க, நாம் தமிழர் கட்சிக்காக கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த எந்த பகுதியில இருக்காங்களோ அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கிட்ட கூட சில ஒரு முரண்பாடுகள் இருக்கலாம், அவங்களோட வேலைப்பாடுகள் இருக்கலாம், அதனால இருக்கலாம். இது மாதிரி எல்லா கட்சியிலயும் இருக்குது. திமுகலயும் இருக்கு, அதிமுக இருக்கு, இன்னைக்கு தாவேக ஆட்சியில இருக்காங்க. அவங்க கட்சியில இல்லாததா பனையூர்லயே போய் அவங்க அவங்களோட அலுவலகத்து வாசல்லே உட்கார்ந்து எல்லாம் போட்டம் பண்ணிருக்காங்க. சோ கட்சியை விட்டு விலகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல விலகுறவங்க இல்ல விலக்கப்படுறவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு சில சொந்த விஷயமா கூட இருக்கலாம். அதனால விலகுறவங்க பத்தி நம்ம பேசி அவங்க நமக்கும் அவங்களுக்கு முரணை பத்தி பொதுவெளியில பேசி அது நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம். இது மாதிரி எத்தனையோ பேர் வெளியில போனவங்களும் திருப்பி வந்திருக்காங்க, வெளில இருந்து கூட ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு. அதனால விலகினவங்க பத்தி நம்ம அதிகம் பேசி அது அவதூறு பரப்புன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் எப்படி அவங்க சந்தோஷம் வெளில போகலாம், 2 பேருக்கோ முட்டி விடலான்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக பண்றாங்க. அதை நம்ம ஒதுக்கிடணும் நம்ம. இன்னொன்னு, சீமானிசம் பத்தி கேட்டீங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கட்சிக்குள்ள ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியை பிடிக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அவர் சீமானிசம் பேசுறாரு, சீமான தன்னை முன்னிறுத்திக்கிறாரு முன்னாடி. ஆக்சுவலா அவர் முன்னிறுத்திக்கல, அவரை விரும்புறவங்க. இப்போ எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நான் அவங்கள முன்னிறுத்திப்பேன் இல்லைங்களா, முன்னாடி அவங்களுக்காக தான் எல்லாம் செய்வேன், அவங்க சொன்னா செஞ்சிடுவேன் நானுன்ற மாதிரி முன்னிறுத்தி இருக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி சில அவர் மேல இருக்கிற அன்பின் காரணமா சில பேர் அவரை முன்னிறுத்தி சில விஷயங்கள் செஞ்சதை சீமானிசம் மாதிரி பேசினாங்க. எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா இப்போ ஒரு நம்ம கிட்ட கணக்கே இருக்கு, 20 லட்சம் பேர் நமக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த 20 லட்சம் பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு சில 1000 பேர் கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை மேல ரொம்ப அன்பு காரணமா அதீத பாச காரணமா கூட சீமானிசத்தை முன்னிறுத்தி கொண்டு வரலாம். இப்போ தாவேக்கால பாத்தீங்கன்னா விஜயன்றவரு என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க, நான் தான் 230 தொகுதியில் நிக்கிறேன் நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்களுக்கு எந்த ஒரு அறிவு பூர்வமான விஷயங்களும் சிந்திக்க கொடுக்காம அவர் முகத்தை மட்டுமே, அவர் அழகு, அவர் ரொம்ப நல்லா நடனம் ஆடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா நடிப்பாரு அப்படின்ற ஒரே காரணத்தை மட்டுமே முன்னிறுத்தி அவர் வாக்கு வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சீமானிசம் பேசுறவங்க கூட பாத்தீங்கன்னா, அந்த தம்பி தங்கைகளோட பாத்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட போய் நீங்க பேசுறீங்கன்னாக்கா மலையை பத்தி பேசுவாங்க, நீர் வளத்தை பத்தி பேசுவாங்க, நில வளத்தை பத்தி பேசுவாங்க, மேகதாது அணையை பத்தி பேசுவாங்க, காவிரி நீதியே நமக்கு வறண்ட பத்தி பேசுவாங்க. ஸோ சீமானிசம்னு பேசுறவங்க யாருமே அண்ணா முகத்துக்காக மட்டும் வரவங்க கிடையாது.
அவரோட சிந்தனையில இருக்கிற கனவு காணவங்க அவங்க எல்லாருமே. ஸோ சீமான் அவர்களுக்கு என்ன கனவு இருக்கோ, தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கணும், நல்லா வாழணும் மக்கள்ன்ற கனவு இருக்கோ, அதே கனவை வந்து உள்வாங்கினவங்க தான் வந்து சீமானிசம் சொல்லிட்டு அவரை முன்னெடுத்து கொண்டு வருவாங்க. ஒரு சில பேர் அப்படி ரொம்ப கொண்டு வரல. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படி சீமானிசம் பேசுறவங்க யாருமே விஜய்க்கோட கட் அவுட்டுக்கு ஊத்துற மாதிரி பால் ஊத்துனவங்க கிடையாது. சீமான் போட்டோக்கு யாருமே வந்துட்டு அவருக்காக வந்து முட்டி போட்டு மண்சோ சாப்பிட்டவங்கலாம் கிடையாது. அவங்களாம் மக்கள் சேவை செஞ்சவங்க. அந்த தொகுதியில அந்த மக்களுக்கு தேவையான ரோடு வசதி இல்லையா, தண்ணி வசதி இல்லையா, வேற என்ன வசதிகள் இல்லைன்னு பார்த்து அந்த வசதிகள் இல்லாததை வந்து அவங்களோட பொறுப்பாளர்கள் மூலமா அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ற ஒரு உறுப்பினராக இருப்பாங்களே தவிர அவரை வந்து முன்னிறுத்தி அவரை வச்சு அவரை வந்து ஒரு ஃபேன் பேஸ்டா வந்து கொண்டாடுறவங்க கிடையாது அவங்க. அதனால வந்து நானுமே வந்து ஆதரிக்கிறாத. அது சில பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க அப்படி பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் வந்து எனக்கு பிடிக்குதுன்னா நான் வந்து ஹாய் ஹலோ கை கொடுத்துட்டு போவேன். சில பேர் வந்து அண்ணா போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து அதை பேச வேணாம். நம்ம வந்து எல்லாருமே பேசுறது, நாங்க எல்லாரும் பேசுறது பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்து வாழணும், இயற்கையா வாழணும், நோய் நொடிகள் இல்லாம ஆஹ் நல்ல கற்றல் அறிவோட வந்து பயணிக்கணுன்றது மட்டும்தான் எங்களோட ஆசை. ஓகே. நாம் தமிழர் கூட்டணியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஆக்சுவலா எத்தனை வாட்டி இதுவும் அடுத்த ஒரு அவதூறு விஷயம். அதாவது சீமான் அவர்களை வந்து அழிக்கணும், அவரை வந்து அவரோட பேரை வந்து களங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கிற ஒரு சில ஒரு 10 காரணிகள் இருக்கு. அந்த 10 காரணிகள் இது ஒரு காரணி. கூட்டணி வைக்கல சொன்னாங்கன்னா ஏன் வைக்க மாட்டீங்க, கூட்டணி இல்லைன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது, என்னங்க நீங்க அவங்க கூட்டணி வைக்கிறா இவங்க கூட்டணி வைக்கிறா, நேத்திக்கு வந்தவங்க கூட கூட்டணி வைக்கிறா, இப்படிலாம் பேசி அவரை வந்து ஒரு பக்கம் கூட்டணி வைங்கன்னு கேட்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி அப்படி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு வேற யாரோ ஒருத்தர் இப்ப கடந்த இந்த காவேரி நீர் பிரச்சனை தொடர்பா ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்துட்டு ஒரு அவங்க மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லிட்டாங்க. சரி சீமான் உன்னை ஒரு தலைவை ஏத்துக்கிறேன்ப்பா, நீங்க வாங்கப்பா, நாங்க உங்க கூட வரோம், நம்ம ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சி நம்ம மக்களுக்கான சேவை செய்யலாம்னு ஆசைப்பட்டு அவருக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அதை வந்து ஏத்துக்காது அண்ணாவோட விஷயம். கட்சி பொறுப்பாளரோட கலந்து பேசி அது ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா அவர் எடுப்பாரு. அது வந்து கூட்டணி வந்து அவர் வச்சிடுவாரு. ஏன்னா இவங்க பயப்படுறாங்க. ஆக்சுவலா இவரு தனியா இருக்கும் போதே பயப்படுறாங்க, கூட்டணி வச்சுட்டா எங்க வின் பண்ணிடுவாரோ, மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க நிறைய பேர். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு சினிமா முகம் இருக்கு. அந்த சினிமா முகத்தை வந்து இவங்க அறுவடை பண்ணி இன்னைக்கு ஒரு அரசு வந்து விளம்பர அரசு வந்து அமைஞ்சிருக்கு. திமுக அரசு ஒரு விளம்பர மாடல்னா இவங்க வந்து 2.0. அதுல அடுத்த வருஷம் விளம்பர மாடல தான் தாவேக அரசு இருக்கு. வேற எந்த பெரிய மாற்றமும் இந்த நம்பர் மட்டும் தான் மாற்றம். அவங்க ஒண்ணுனா இவங்க 2 தான் மாற்றம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பயம் இருக்கு. இவரு வந்து கருத்து சொல்லிட்டே இருக்காரு, இப்ப நம்ம வேற அந்த மாதிரி நல்லது செய்ய முடியல மக்களுக்கு, அப்போ வந்து நாளைக்கு திரும்ப மக்கள் அடுத்த ஆப்ஷனா நாம் தமிழருக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற பயத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்பவே வந்து அவர் எந்த அளவுக்கு கெட்ட பேர் கொண்டு வரலாம், அவங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு கட்சியில இருக்கிற பேரை வந்து கட்சியில இருக்கிற உறுப்பினர்களை வந்து எந்த அளவுக்கு குறைக்கலாம், பொறுப்பாளர் எந்த அளவுக்கு வெளில எடுக்கலாம். இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்க முடியுதுன்னா ஆட்சி அதிகாரத்துல இல்லாத ஒரு உறுப்பினரை வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது இவங்களுக்கு? அது மாதிரி இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறுகளை வந்து அவங்களோட ரூட் மாஃபியா மூலமா பரப்பிட்டு இருக்காங்க. அதுல அது ஒண்ணுதான். அண்ணா வந்து கூட்டணின்றது பாத்தீங்கன்னாக்கா மக்களோட மட்டும்தான் கூட்டணி. அது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளன்னைக்கு கிடையாது, 31 கிடையாது, 36 எந்த கிடையாது, மக்களோட மட்டும்தான் கூட்டணி. எங்களுக்கு வந்து வேணா ஒரு சில அரசியல் அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அதுவும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் அமைப்புகளா இருக்கட்டும், இல்லைனாக்கா இந்த மாதிரி இப்போ நான் கண்டிப்பா திராவிட கட்சிகளோடையும் மத்தியில் ஆள்ற காங்கிரஸ் பாஜக கண்டிப்பா கூட்டணி கிடையாது. அதுல வந்து 100% வந்து அது வந்து ஃபிக்ஸ்டு, அதுல மாற்றமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு மக்களோட கூட்டணி. இனிமேல் யாராவது புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கரைபடையாத ஏதாவது ஒரு அரசியல் அமைப்புகள் வந்து இருக்காங்கன்னா அவங்க கூட இணைஞ்சு வேணா பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அண்ணாவோட முடிவு தான். அது எங்களுக்கு ஆசையா கூட இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோட ஆட்சியை பார்க்கணும். இப்ப இந்நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் பத்தி எல்லாம் கேக்குறீங்க, 100 நாள் என்ன பண்ணாங்கன்னு. ஒருவேளை இன்னைக்கு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆயிதான் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அவர் ஆரம்பித்த திட்டங்கள், அவர் இந்த மாதிரி மக்களுக்கு அடுத்த 50 வருடம் அடுத்த 100 வருடத்துக்கான திட்டங்களை வந்தான முன்னெடுப்புகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நினைக்கும் போது மக்கள் வந்து ஆனந்தத்துல தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கான அவங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்காக முன் வந்திருப்பாங்க.